அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி. இந்த நிவர்த்தினால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு சாதகமான பலன்கள் இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனக்காரனாகவும், அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடமான, அதாவது சகோதரஸ்தானம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதியாகவும் சனி பகவான் வருவாருங்க. உங்களுடைய ராசிக்கு, ஏன்னா குடும்பஸ்தானாதிபதியாக வர்றதுனால இந்த சனி 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறார். இந்த 4ஆம் இடங்கிறது என்னங்க? அதாவது ஒருத்தருடைய சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம். சுகங்கிறது மட்டும் இல்லைங்க, அது தாய்மை ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த ஸ்தானத்தில் போய் சனி போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது அர்த்த அஷ்டம சனி. அர்த்த அஷ்டம சனின்னா என்ன? அந்த 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு பிரயாணம், வெளிநாடு வாய்ப்புகள், அதே மாதிரி நமக்கு தேவையான ஒரு மன நிம்மதி, எல்லாத்தை விட சந்தோஷத்தை, சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துல சனி உட்காந்து எப்படி இருக்கும்? எல்லாமே கஷ்டம், எல்லாமே முடக்கம், எது செய்தாலும் அது தடுமாற்றத்தை கொடுக்குது. இது அர்த்தாஷ்டம சனி. அந்த சனி இப்போ உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகத்தில் இருந்து இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. இது நவம்பர் மாதம் 28ஆம் தேதி இந்த ஒரு அற்புதமான பயிற்சி. என்னங்க இது அர்த்தாஷ்டம சனி ஆகி போச்சு, இதில் போய் என்ன போய் அர்த்தாஷ்டம சனியில் ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா கடந்த காலத்தை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது சரிங்களா, நிச்சயமாக அந்த சனிக்கு 3 பார்வைகள் உண்டு. ஒன்று 3ஆம் பார்வை, இன்னொன்று 7ஆம் பார்வை, இன்னொன்று பார்த்தோம்னா 10ஆம் பார்வை. அந்த 10ஆம் பார்வைங்கிறது உங்களுடைய ராசியே பார்க்குது. 7ஆம் பார்வைங்கிறது உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்த்தது. அதாவது 3ஆம் பார்வைங்கிறது உங்களுடைய 6ஆம் இடத்த சத்துருஸ்தானத்தை பார்த்தது. அப்போது உங்களுக்கு சில எதிர்ப்புகள் உருவாகியிருக்கும், சில வம்பு வழக்குகள்னு சொல்லக்கூடிய நமக்கு சில மறைமுகமான சத்துருக்கள். ஏன்னா தனுசு ராசிக்காரர் எப்போவுமே இறைவன் வழிபாடில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க. நாம் இருக்கிறோம்னா நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும், எனக்கு மட்டும் அது வேணும், அவளவே தெரியாது இப்படி. சரிங்களா, பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டுருக்கிறீங்க, ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, பார்த்தோம்னா கூட இருக்கிறவங்கன்னா அவங்களுக்கு டீ காஃபிலேருந்து இன்றைக்கி டிஃபன் வரைக்கும் சாப்பாடு வரைக்கும் நீங்கள் தான் உங்கள் கை முதல்ல போகுமே தவிர அவங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கவே மாட்டேங்க. கண்டிப்பாக இது சிறு விஷயத்துக்கு தான் நான் சொல்கிறேன். அப்போ கூட பிறந்த பிறப்புகளுக்கு நம்ம எப்படி பார்த்துருப்போம்னு நினச்சி பாருங்கள். சரிங்களா, இன்றைக்கி நம்ம ஒரு சொந்த பந்தம் இருக்கிறாங்க, ஒரு கஷ்டம்னா நம்ம பார்த்து விட்டுருவோமா? கண்டிப்பாக நீங்கள் தான் உதவி செய்திருப்பீங்க. இப்படி கூட பிறந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பழக்க வழக்கங்கள் வரைக்குமே இன்றைக்கி 3வது சமூகத்து மேலே ரொம்ப ஆர்வம் அக்கறை உங்களுக்கு மட்டும்தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் வர்றது 9ஆவது இடம் இல்லைங்களா? அப்போ 9ஆம் இடம்ங்கிறது என்னங்க? அதாவது அது பாக்கியஸ்தானம், தந்தை காரகன் ஆச்சுங்களா, பலத்தை சுமக்கக்கூடியவர். அப்போது நீங்கள் எல்லாரும் சமுதாயம் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகும்? 4 பேர் வேணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் வேணும்னு நாம் நினைப்போம், அவங்க வேணுங்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட வருவாங்க, அப்புறம் வாங்கின வரைக்கும் போதுன்னு நினச்சிக்கிட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஊரில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஊருக்கு எல்லாமே நமக்கு எல்லாமே எல்லாம் வேணும் அப்படின்ட்டு ஒரு பொறுப்பில் இருந்தாலும் சரி. ஆனால் பொறுப்பில் இருக்கிறவங்க கூட கண்டுக்காமல் இருப்பாங்க. ஆனால் பொறுப்பு பதவி இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் பொறுப்பாக இருந்திருப்பீங்க. ஆனால் பொறுப்பாக இருந்தாலும் கிடைக்கிற பெருமை மட்டும்தான் மற்றவங்களுக்கு, ஆனால் நமக்கு பெருமை இல்லை. இப்படி சில சிரமங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும் ஆச்சுங்களா. தாய் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் வந்திருக்கும். அது மட்டும் கிடையாது, தனக்கு நிம்மதி கெடுறதுங்கிறது எப்படி? நிம்மதி எப்படி எதில் கெடும்? தொழில் கெட்டால் நிம்மதி கெடும் இல்லைங்களா? தன் உடல் ஆரோக்கியம் கெட்டால் நிம்மதி கெடும்.
சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா நம்ம அளவு கடந்த பாசம் யார் மேலே வச்சுருக்கோன்னா அவங்க பிரிந்தால் நிம்மதி கிடைக்கும். இதில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக. சரிங்களா? இது மட்டும் இல்லை கிடையாது. அது சில பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு தெளிவில்லாத நிலை குழப்பமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சிலர் பார்த்தோம்னா எதை சொன்னாலும் என்னவோ போங்க அப்படின்னு அசால்ட்டாக பதில் சொல்லுவாங்க. என்ன அசால்ட்டுங்கிறது இல்லை, வெறுத்து போய் பதில் சொல்லுவாங்க. ஒரு கஷ்டங்கிறது ஒரு முறை வந்தால் கஷ்டம், தொடர்ந்து பிரச்சனைகள் ஏதோ ஒரு வழியில் வந்துகிட்டே இருந்தால் இதை சரிப்படுத்துறது, அப்புறம் அது வர்றது, அந்த பிரச்சனை சரிப்படுத்துறது, அப்புறம் இது வர்றது, இப்படிலாம் வந்தது பார்த்திங்களா? இந்த சிக்கல்கள் இருந்த காலகட்டத்தில் இந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி உங்களுக்கு தனக்காரகன் 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். அர்த்தாஷ்டம சனி அது இதெல்லாம் போட்டு குழப்பிக்கூடாது. சரிங்களா? 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்குது, தப்பு இல்லை. யாரோட வீட்டில் இருக்குது? குருவோட வீட்டில் இருக்குது. ஆனால் ரைட், அந்த வீடு கொடுத்தவர் குரு எங்கே இருக்கிறாரு? இந்த சமயத்தில் இந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வக்ரம் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தில், அதாவது 9ஆம் பார்வையும் அந்த 4ஆம் இடத்தை பார்த்துட்டார். போதுமா? அற்புதம் இல்லையா? அப்போ சனி என்ன பண்ணுவார்? நல்லதை செய்வார். குரு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்பார், கம்முன்னு இருக்க மாட்டார் அவர் இந்த வருஷமெல்லாம். சரிங்களா? அடுத்த வருஷம் 2026லேயும் அப்படி தான். மறுபடியும் மேலே போவார், கீழே வருவார், மிதுனத்துக்கு போவார், கடகத்துக்கு வருவார், கொஞ்சம் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் எப்படி இருந்தாலும் பார்வை விழுது கடகத்துக்கு வரும்போது. அப்போது சனி புனிதமாக்கும். 4ஆம் இடம் கெட்ட விஷயங்கள்னால் கடுமையாக பாதிக்கப்பட்ட விஷயங்கள் சரிப்படுத்துவீங்க. சரிங்களா? வீட்டில் குடும்பத்தில் திருமணம் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா? திருமண விஷயங்கள் செய்வீங்க. வீடு கட்டி பாதியில் நின்று போச்சு செய்வீங்க. கோயில் கும்பாபிஷேகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக கலந்துக்குவீங்க. அதுக்குண்டான முயற்சிகள் நீங்களும் ஒரு பங்களிப்பாளராக இருப்பீங்க. அடுத்தது பார்த்தோம்னா வெளிநாடு பிரயாணங்களால் போக வேண்டிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும். கல்வி பயிற்றுக்கூடியவங்க நல்ல வெற்றியாளராக திகழ்ந்து வருவீங்க. குழப்பங்கள் தீரும், நல்ல மதிப்பெண்கள் எடுப்பீங்க. இது மாதிரி சில நல்ல விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்கறது எது? எல்லாத்தோட ஒருத்தர் மேலே அன்பு வச்சுருக்குறோம், நிலச்சிருக்கணும், நல்லபடியாக நடக்கணும், அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? எல்லாமே நெருங்கி வர்றது எல்லாமே விட்டுட்டு அடிக்கடி பிரச்சனைகள் வருது, வாக்குவாதங்கள் வருது, சின்ன பிரச்சனை பெருசாக முத்துது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இனிமேல் இந்த 28ஆம் தேதி நவம்பர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து சால்வாகும். ஆச்சுங்களா? மனபாரம் குறையும், கவலைகள் நீங்கும், தாய் வழி சொத்து ஆஸ்தி அந்தஸ்து அவங்களால நல்லது கிடைக்கும். இருக்கக்கூடிய சொத்து அனுபவிக்க முடியல, 3ஆவது மனுஷன் போய் உட்காந்துட்டு ஒரே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பேசுனா இங்கே போகும்போது சந்தோஷமாக போகிறோம், வரும்போது சண்டை போட்டு வர மாதிரி இருக்குது, இல்லையா சங்கடத்தோடு வர மாதிரி இருக்குது. எப்படி தான் என்ன தான் பண்ண முடியும்? உறவுகார வீட்டுக்கு போனாலும் இப்படி தான் இருக்குது. நல்லா இடங்கிற சொந்த பந்தத்தை குறிக்கக்கூடிய இடம் தான், பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் சரியாயிரும், கிளியர் ஆயிரும். சரிங்களா? திருமணமானவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, சரிப்படுத்திடலாம். வக்கீல் சம்மந்தப்பட்ட லாயர் ஜட்ஜ்மெண்ட்டுகள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க சிலர்லாம், டாக்குமெண்ட் பிரச்சனை அது இதுன்ட்டு. வாழ்க்கை சம்மந்தப்பட்டதில் டைவர்ஸ் வரைக்கும் தான் சில சிக்கல்கள் நடந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? எல்லாமே கிளியர் ஆயிரும், கவலைப்படாதீங்க. இது எல்லாருக்குமே அப்படின்னு நினச்சக்கூடாது. சரிங்களா? தசா புத்தி அதை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா தசா புத்தி இருக்கக்கூடிய அந்த தசா புத்தி சம்மந்தம்னு சிலருக்கு தொழில் ரீதியில் வரும், சிலருக்கு குடும்ப ரீதியில் வரும், சிலருக்கு வாழ்க்கை பண்ணுற ரீதியிலேயே வரும், சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா கல்யாணம் ஆகியும் சில பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கும். இதெல்லாம் தசாபுத்தி பொறுத்து. ஆனால் ஏதாவது ஒரு ரீதியில் மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகிருக்கும். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நீங்கள் என்ன செய்யணும்? வக்கரமாகுது, ஆனது கடந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஆச்சு. இப்போ கடுமையாக பாதிக்கப்பட்டோம். அப்படிங்கிறத விட இனிமேல் நமக்கு இதிலிருந்து தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த நிவர்த்தி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி. அப்போ நம்ம சனி பகவான பிரார்த்தனையும் நல்லா பண்ணிக்கணும். சரிங்களா? சனிக்கிழமையானால் வீட்லேயே கூட சரிங்களா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற நவக்கிரக கோயிலுக்கு நவக்கிரகத்துக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒரு 9 வலம் கையெடுத்து கும்பிட்டு வாங்க. அப்புறம் முடியாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. சரிங்களா? ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, அப்புறம் ஏதாவது உடம்புல சில பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க, அதாவது மாற்றுத்திறனாளிகள் சொல்லக்கூடியவங்களுக்கு உணவளித்தல், சாப்பாடு அதாவது உணவளித்தல், அப்புறம் இது ஆடை தானம், வஸ்திர தானம் சொல்லுவோம் இல்லையா, அது அவங்களுக்கு இல்லாத ஏதாவது ஒன்று உதவி செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனியின் பலம் உங்களுக்கு, அதாவது பலம் பொருந்திய யோகத்தை கொடுப்பார். அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய கருத்து. அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்,
இது எல்லாமே தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக தனுசு ராசிக்காரருக்கு வக்ர நிவர்த்தி ஒரு அருமையான ஒரு வரவேற்பு பெறக்கூடிய ஒரு பலம், நிச்சயமாக முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் கோச்சாரம் இது இருந்தால் பிறவி ஜாதகம், பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். அதில் தான் வந்து லக்னம் என்ன தசா புத்தி நடக்குது, என் ஜாதகத்தில் என்னென்ன யோகமெல்லாம் இருக்குது, இந்த யோகத்தில் நான் எந்த வயசில் நான் பெரிய கோடீஸ்வரன் ஆவேன், நான் எப்படியெல்லாம் வாழுவேன், நான் வந்து பெரிய அளவில் பணம் வேணுமோ இல்லையோ, இருக்குதோ தேவையோ, ஆனால் மனசு நிம்மதியாக நான் வாழணும், எல்லோரும் மதிக்கிற மாதிரி வாழணும் அப்படின்லாம் சிலருக்கு கற்பனை இருக்கும் இல்லையா? கற்பனை இல்லாததான் நிஜம், சரிங்களா? ஆனால் அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பிறப்பு ஜனன ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்கு நீங்கள் ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டிங்கன்னா ஆன்லைன் மூலிமா கூட உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு சிறப்பாக தெரிஞ்சுக்கலாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் தனுசு ராசிக்காரருக்கு அடுத்த பதிவில் ஒரு முக்கியமான பதிவுகளை கண்டிப்பாக பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.